கவனிப்பா, இயற்கணிதத்துல இயற் கணிதம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரா ஏன்னா இங்கிலீஷ் வார்த்தைகள் நமக்கு தெரியணும். ஏன்னா இப்ப ஒரு 12வது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க போயிருவீங்க? காலேஜ் போயிருவீங்க. அங்க பூரா இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அப்ப இங்கேயே அந்த வார்த்தைகள்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஒரு மாதிரி கொண்ட ஒரு சமன்பாட்டை தீர்வு எப்படி காண்பது? இப்ப உதாரணத்துக்கு இந்த கணக்கு பாருங்க. தீர்க்க அப்படின்னு கணக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, அதாவது -3 பிராக்கெட் m - 2 = 18. இப்ப இந்த கணக்குல பாத்தீங்கன்னா இந்த -3 என்பது இந்த ஈருறுப்புக்கோவையை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெருக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த -3க்கும் இந்த பிராக்கெட்டுக்கு இடையில என்ன ஒரு அடையாளம் இருக்கு? பெருக்கல் அடையாளம் இருக்கு. அப்ப இந்த -3 நான் நீக்கணும்னா இருபுறமும் நான் என்ன செய்ய வேண்டும்? -3 ஆல் வகுக்க வேண்டும். அப்ப -3 ஆல் இருபுறமும் இருபுறமும் வகுக்க எழுதிக்கலாமா? அப்ப என்ன செய்யலாம்? -3 பிராக்கெட் m - 2 by -3 = 18 by -3. அப்ப இந்த மைனஸ் எழுதிக்கலாம், அடிச்சிடலாம். 1 3 3 1 3 3. இங்க நல்லா கவனி. மைனஸ வகுத்தா பிளஸ் அடையாளம், மைனஸை மைனஸால் வகுத்தா பிளஸ் அடையாளம். அப்ப அடிச்சால நமக்கு என்ன அடையாளம் தான் வரும்? பிளஸ் அடையாளம் தான் வரும். ஆனா ஒரு பிளஸ் மைனஸால வகுத்தா நமக்கு என்ன அடையாளம்? மைனஸ் அடையாளம். அப்ப ஒரு பிளஸ் ஒரு மைனஸால வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எப்படி என்னது? மைனஸ். இதென்ன பெருக்கல் அடையாளத்தோட விதியை தான் வகுத்துருக்கும். வெவ்வேறு அடையாளத்தை வகுத்தால் மைனஸ், வெவ்வேறு அடையாளத்தை பெருக்கினால் மைனஸ். அப்ப ரெண்டுக்குமே விதி வந்து என்னதான்? ஒண்ணுதான். அப்ப மைனஸ் பிளஸ் மைனஸால வகுத்தா நமக்கு வரக்கூடிய விடை என்னது? மைனஸ். 1 3 3 6 18. அப்ப 6. அப்ப என்ன நமக்கு? இது நீங்கிருச்சு, இது நீங்கிருச்சு, இது நீங்கிருச்சு, இது நீங்கிருச்சு. என்ன பண்ணுது இருக்கு? m - 2. அப்ப m - 2 = -6. இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த -2ன்றது கழிச்சிட்டு இருக்கு. அப்ப கழித்தலுக்கு எதிர் செயல் என்ன? கூட்டல். அப்ப இந்த பக்கமும் நான் +2 கூட்டணும், இந்த பக்கமும் +2 கூட்டணும். அப்ப நான் என்ன செய்யலாம்? இருபுறமும் என்னன்னா இருபுறமும் +2ஐ கூட்டுக. எழுதிக்கலாமா? கூட்டுக. அப்ப என்ன செய்யலாம்? m - 2 + 2 = -6 + 2. புரியுதா புரியலையா? அப்ப நான் என்ன செய்யலாம்? -2 + 2. அப்ப எண்கோட்ல போட்டு பார்த்தோம்னா என்ன செய்வோம்? 0. பாருங்க 0 இருக்கா? -2 எல்லாம் எங்க போவோம்? பின்னாடி போவோம். -2 அப்ப -1 இங்க -2. -2 எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு அப்புறம் 2 எல்லாம் முன்னாடி போவோம். அப்ப என்ன விடையாக வந்துரும்? 0 நமக்கு விடையாக வந்துரும். அப்ப இப்படி அடிச்சிடலாமா? அடிச்சா என்னது ஆன்சர்? 0 க்கு அர்த்தம். அப்ப m + 0 = -6 தடவை பின்னாடி தப்பி 2 தடவை முன்னாடி போவோம். அப்ப இங்க 0 1 2 அதாவது -1 -2 -3 -4 -5 -6. அப்ப 0 ல இருந்து இங்க 1 2 இந்த பிளஸ் நம்பர் கிட்ட மைனஸ் நம்பர் 0 ல இருந்து -6 தள்ளியாச்சு. அப்புறம் என்ன செய்யலாம்? +2 தடவை முன்னாடி போகணும். அப்ப என்ன வரும்? விட 1 2. அப்ப என்ன வருது? -4. அப்ப என்ன -6 +2 கூட்டினா நமக்கு விடையா வருது என்னது? -4. அப்ப எனக்கு என்ன விடை வந்துச்சு? m = -4 அப்படிங்கற விடை கிடைச்சிச்சு. இத நம்ம சரி பார்க்கலாமா? அப்ப சரிபார்த்தல் சரிபார். விடை சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். என்ன வருது? -3 -3 பிராக்கெட் m - 2 = 18. அப்ப -3 m ன்ற இடத்துல என்ன அடையாளம்? -4. அப்ப -4 அடுத்து -2 = 18. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் விடை? 6. என்ன 6? அதாவது பிளஸ் ஆகிறது. ஒரே அடையாளம் உள்ள எண்களை கூட்டி அதே அடையாளத்தை போட வேண்டும் அப்படின்னு படிச்சோம். -6. அப்படி இல்லனா இங்க எண்கோட்ல போட்டு என்ன செய்வே?
0 ல இருந்து -4 பின்னாடி தள்ளி அப்புறம் -2 பின்னாடி தருவேன். அப்ப என்ன வரும்? -3 இது ரெண்டையும் கூட்டா என்ன வரும்? -6 -6 எவ்வளவு? 18. மைனஸ் மைனஸ் பெருக்குனா மைனஸ் மைனஸ் பெருக்குனா பிளஸ். அப்ப 3 18. அப்ப என்ன வரும்? +18 18. அப்ப ஆன்சர் எனக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு? 18 வந்துருச்சா? அப்ப m இடத்துல என்ன ஆன்சர் போட்டேன்? -4. என்ன நாள்? -4. அப்ப என்னுடைய விட சரியா தவறா? சரி. இப்ப மாற்று முறை. இப்ப பாருங்க மாற்று முறை எப்படி செய்யலாம்? மாற்று முறை ரொம்ப ஈஸியான முறை. இங்க பாருங்க என்ன இருக்கு? -3 பெருகிட்டு நாங்க பேர் என்ன வரும்? வகுத்தலா 4. அப்ப என்ன வரும்? -3 பிராக்கெட் m-2 18. டக்கு நினைச்சனா m-2 18 பை -3 போடலாமா? பெருகிட்டு மைனஸ் நாங்க பேர் என்ன வரும்? வகுத்தலாக 4. அப்ப வெவ்வேறு அடையாளத்தை வகுத்தால் மைனஸ். அப்ப ஒரு பிளஸ் மைனஸால வகுத்தா எனக்கு என்ன விட? மைனஸ் 3 18. அப்ப m-2 -6. இந்த -2 அங்க முறை என்ன ஆகும்? பிளஸ் 2 ஆகுமா? அப்ப m -6 பிளஸ் 2. அப்ப m -6 இருந்து பிளஸ் 2 கழிச்சா -4. அப்ப என்ன வரும் விட? -4. அப்ப என்னோட ஆன்சர் கரெக்ட்டா? அப்ப எத்தனை முறையில செஞ்சிருக்கோம்? 2 முறையில செஞ்சு சரி பார்க்கலாம். எளிமையா புரிஞ்சா? நன்றி. சரி பார்க்கலாம். வேற செய்ய பார்க்கலாம்.